வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் கட்சியின் எதிர்பார்ப்புகள் மிஞ்சிவிட்டனர் என்றார். மேலும் புதிய பாஜக அரசின் பலன்களை மேற்கு வங்க மக்கள் அறுவடை செய்வார்கள் என்று தெரிவித்தார். பீகார் மாநிலம் சகர்சாவில் மாவட்ட ஆட்சியர் தீபேஷ்குமார் அரசு பள்ளியில் மதிய உணவு உண்ட பிறகு மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பல குழந்தைகள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் தற்போது 10 முதல் 15 குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பாஜக தலைவர் சுபாஷ் சர்க்கார் மம்தா பானர்ஜியை அகிலேஷ் யாதவ் சந்தித்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 2 திருடர்களும் கொள்ளையர்களும் ஒன்று சேர்ந்துள்ளனர். அவர்கள் நாட்டிற்காக உழைப்பதில்லை என்றும் அவர்கள் எப்போதுமே ஊழலில் ஈடுபட்டவர்கள் என்று குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் காங்கிரஸ் தலைவர் உசைன் தல்வாய் கேரள காங்கிரசுக்குள் கருத்து வேறுபாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உள்பிளவு எதுவும் இருக்காது என்றும் மேலிடம் எடுக்கும் முடிவு அனைத்து தலைவர்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும் என்று தெரிவித்தார். சென்னையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்திய அரசியலமைப்பை காப்பாற்றி பாதுகாக்க வேண்டியிருப்பதால் தாங்கள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருவதாக கூறினார். அதே சமயம் தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் ஏன் அனுமதிக்கவில்லை என்று வினாவினார். சென்னையில் காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஜவடங்கர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக பாஜகவின் பி அணி என்று கூறினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழகத்தில் அதிமுக மூலமாகவே செயல்படுவதாகவும் அதனால்தான் மக்கள் அவர்களை 3வது இடத்திற்கு தள்ளி உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக மக்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பாஜக தேர்தல் முடிவுகளை தங்கள் கட்சி கண்ணியமாக ஏற்றுக்கொண்டுள்ளது என்று கூறினார். தமிழகத்தில் புதிதாக ஆட்சியை அமைக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் தங்கள் கட்சியை இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது +2 தேர்வு முடிவில் தமிழகத்தில் குமரி மாவட்டம் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் 97.63% தேர்ச்சியுடன் தமிழகத்தில் 3ஆம் இடம் பிடித்துள்ளது என்று தெரிவித்தார். பீகார் மாநிலம் மகிஷியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் மதிய உணவு உட்கொண்ட 250க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் தவேகாவினர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க கோரி ஜனநாயகத்தை காக்க ஜனநாயகனுக்கு அழைப்பு விடு என்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டியை ஒட்டினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பீகார் மாநிலம் பாட்னாவில் பொது சேவை ஆணையத்தின் ஆசிரியர் தேர்வு 4 இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதனால் தேர்வர்கள் தேதி அறிவிப்பை வெளியிட கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தேர்வர்களை கலைக்க காவல்துறையினர் தடியடி நடத்தினர். கர்நாடக மாநிலம் மைசூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள நடைபாதையில் பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பதை தடுக்கும் நோக்கில் LED விளக்குகளுடன் கூடிய கண்ணாடி சுவர் ஒன்றை நிர்வாகம் அமைத்துள்ளது. தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபடும் மக்களை தடுக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாக உள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் இந்த செயலை சமூக ஆர்வலர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் குழு மாநில செயலாளர் நீலவானத்து நிலவன், CPI மாவட்ட செயலாளர் அன்பு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் சேமங்கோட்டையில் உள்ள வில்லாத உடைய அய்யனார் கோவிலில்
சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு பிரிவில் 7 வண்டிகளும், நடுமாடு பிரிவில் 15 வண்டிகளும், சின்ன மாடு பிரிவில் 36 வண்டிகளும் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பர்மா காலனி பகுதியில் பீலிகான் முனீஸ்வரர் கோவிலை திறக்காமல் நிர்வாகிகள் பூட்டு போட்டுள்ளனர். இதனை கண்டித்து பக்தர்கள் ஆடுகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கிடா வெட்டி நேர்த்தி கடன் செய்ய விடாமல் கோவில் நிர்வாகம் தடுத்து வருவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஜெயசுதா என்ற மாணவி 600க்கு 594 மதிப்பெண்கள் எடுத்து முதல் இடத்தையும், சிந்துஜா என்ற மாணவி 584 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்தையும், சஞ்சய் மா என்ற மாணவி 577 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். தொடர்ந்து சாதனை படைத்த மாணவிகளுக்கு கல்வியாளர்கள் பாலசுப்பிரமணியன், சுந்தரவதனம், ராஜேந்திரன் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் உள்ள தனியார் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி முதல்வர் மனோஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் உலக நாடுகளின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் மாணவர்கள் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. தொடர்ந்து டிஎம்ஐ குழு முதன்மை அலுவலர் லலிதா சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாயர்பாடியில் உள்ள ஹரிகிருஷ்ணா பெருமாள் ஆலயத்தில் 7ஆம் நாள் ரத உற்சவ தேர்விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுநியம் பலராமன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு கலை நிகழ்ச்சி அதிமுக நிர்வாகி யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக நிர்வாகிகள் பானு பிரசாத், செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக எந்தவித அறிவிப்பும் இன்றி பகல் மற்றும் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதுகுறித்து உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஏலியம்பேடு பகுதியில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலை பணி நடைபெற்ற நிலையில் குழாய் உடைந்து குடிநீர் ஆறாக ஓடி வீணாகி வருகிறது. இதுகுறித்து வார்டு கவுன்சிலர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் நெடுஞ்சாலை நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் எங்கள் பொன்னேரி சின்னக்காவனம் வேணுகோபால் தெருவில் வசிக்கிறேன். எங்கள் வீட்டு எதிர்க்க ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு போடும்போதே அது அப்படியே குடிநீர் தண்ணி வந்து பைப்பு டேமேஜ் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக லீக் ஆகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் நகராட்சியிலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மற்ற முக்கியமான ஆளுங்கெல்லாம் கூட வந்து பார்க்குறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. மூடுற மாதிரி எந்த இதுவும் வேலையும் பண்ண மாட்டேன்றாங்க. நாங்களும் நகராட்சியில் வந்து வந்தவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டோம். ஆனாலும் இது வரைக்கும் எந்த விதமாக பண்ணல. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சிக்கண்ணா அரசு கலை கல்லூரியில் மத்திய அரசை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தின் நிர்வாகி காதர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது, கல்வியை காவியம் மையமாக்க இந்திய மாணவர் சங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் விமல்ராஜ், மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடுக்குறாங்க. இது என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம என்ஐபியை வந்து தமிழகத்துல வந்து எதிர்க்கிறோம். மும்மொழி கல்வியை வந்து நம்ம தமிழகத்துல வந்து எதிர்த்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில தமிழகத்துல பெரும்பான்மையான ஆட்சி அமைக்க முடியாத இந்த சூழ்நிலை தமிழ்நாடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்க இந்த வேலையில கூட மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை எல்லாத்தையுமே பயன்படுத்தி இங்க வந்து இருக்கக்கூடிய மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கு வந்து கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜோதி பாசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் உயர்த்திய வணிக சிலிண்டர்களுக்கான விலையை குறைக்க வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். இதில் சிபிஐ மாவட்ட செயலாளர் கலா, ராணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் புகழேந்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த
செய்யது அகமது இப்ராஹிம் புறா வளர்ப்பதில் சிறு வயதில் இருந்து ஆர்வம் காட்டி வந்துள்ளார். தற்போது அவர் வளர்த்து வரும் யூசுப் என்ற 2 வயது ஆண் புறா 2000 கிலோமீட்டர் தூரத்தினை 31 நாட்களில் கடந்து இந்திய அளவில் சாதனை படைத்துள்ளது. எல்லா புகழும் இறைவனுக்கே. எனது பெயர் ஒய் சையத் அகமது இப்ராஹிம். நான் கோயில்பேட்டில் வசிக்கிறேன், சுபானகரில். நான் கடந்த 25 ஆண்டுகளாக புறா ரேஸை விட்டு எல்லா விதமான போட்டிகள்லையும் முதலிடம் பெற்று பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கேன். 2019 சவுத் இந்தியன் ரேசிங் பீஜன் சொசைட்டி பழனியப்பன் அவர்களால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தமிழ்நாடு லெவல் நடந்த போட்டியில் கார் ஓவரால் சாம்பியனுக்கு நான் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து நிறையா போட்டிகளில் கலந்து எல்லா ரேஸ்லையுமே சாம்பியன் வின் பண்ணியிருக்கேன். இந்த வருடம் ஆர்ஆர்பிசி திசைன் வேலை அவங்க நடத்தின 2000 கிலோமீட்டர் ரேஸில் எனது புறா மிகப்பெரிய சாதனை, இந்திய அளவில் சாதனை பண்ணி எனக்கு பெருமை தேடி தந்திருக்கு. இந்த புறா 2 வயது ஆண் புறா. இதன் பெயர் யூசுப் என்கிற 2 வயது ஆண் புறா தான் எனக்கு இந்த சாதனையை நிகழ்த்தி கொடுத்துருக்கு. கடலூரில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று அக்கட்சியின் உறுப்பினர்கள் சாலைக்கரை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நேவலாபுரத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவிலில் ஊர் தர்மகர்த்தா வெங்கடேசன் தலைமையில் சுவாமிக்கு யாகசாலை பூஜையுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூரில் உள்ள மதுர காளியம்மன் ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவையொட்டி திருத்தேர்விழா நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து வந்தனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தாவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் மறுக்கும் பாஜக அரசையும் ஆளுநரையும் கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனை சிறிய தொகுப்புகளாக காணலாம். தருமபுரி நகர் BSNL அலுவலகம் முன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சிற்றரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு தாவேகா ஆட்சி அமைக்க விடாமல் சூழ்ச்சி செய்யும் பாஜகவையும் ஆளுநரையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆளுநரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அரண்மனை முன் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் தமிழ்நாடு பொறுப்பாளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மூத்த நிர்வாகிகள் ஜோதி, பாலன், ஷோபா, ரங்கநாதன் குமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன் காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் மற்றும் தாவேகா கட்சி நிர்வாகிகள் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க மறுக்கும் ஆளுநரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு ஆளுநரை அரசியலமைப்பை அவமதிக்கின்ற வகையில் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக கவர்னரை கண்டித்து தமிழகம் பூராவும் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால கர்நாடகத்தில், அதற்கு முன்னால SR பொம்மை இதில் இப்படி தீர்ப்பு வந்திருக்கிறது. அதற்கு பின்னாலே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று எடியூரப்பா வந்தார். அன்றைய தினம் மெஜாரிட்டி வரல. இன்றைக்கு எப்படி விஜய் வந்திருக்கிறாரோ அன்றைய தினம் எடியூரப்பா ஃபுல் மெஜாரிட்டி இல்லாம லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாரு. அவரை உடனே எந்த கட்சி லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்க பெரும்பான்மையான நம்பரை வாங்கியிருக்கோ அவங்கள அழைக்க வேண்டும். இதுதான் ஜனநாயக மரபு. அவர்களை அழைத்து அவர்களுக்கு அமைச்சரவையில பதவியேற்பு செய்து 15 நாட்கள் இடம் கெடு கொடுத்து. சென்னையில் உள்ள லோக் பவனில் தாவேகா ஆட்சி அமைக்க மறுக்கும் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை கண்டித்து தாவேகா ஆதரவாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க மறுக்கும் மத்திய பாஜக அரசையும் ஆளுநரையும் கண்டித்து மாவட்ட தலைவர்
விஜய் இளஞ்செழியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நகர தலைவர் பரத், மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடேசன், சத்தியமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்காத ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழக கூட்டணியின் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்காத ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.